நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்க சில பொருட்கள் டெய்லி நமக்கு பல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி எங்க வீட்டில் சில பொருட்கள் இருக்கு, வாங்க காமிக்கிறேன். ஸ்கூல் டைம்ல காம்படிஷன்ஸ்ல கலந்து ஜெயிச்சு வாங்கின பிரைசஸை பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்மளுக்குள்ளே ஒரு திறமை இருந்திருக்கு, இப்போ பயப்படுற மாதிரி அப்போ பயப்படுறது இல்லை, நிறைய போட்டியில் ஜெயிச்சிருக்கோம் நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. ஸோ அப்ப இருந்த ஒரு நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் நஞ்சா இருக்குங்கிற விஷயத்த அந்த அவார்டு அப்பப்போ கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கு. எங்க வீட்டில் ஃபர்ஸ்டா வாங்கின டச் ஃபோன் என்னதான் வேலை செய்யலனாலும் தூக்கி போட மனசு வர மாட்டேது. காரணம் என்ன? எல்லாத்தையும் இதுல இருந்து தானே கத்துக்க ஆரம்பிச்சது. எப்படி தூக்கி போட மனசு வரும்? இந்த ஒரு சாண்டில் கலர் சட்டை, இந்த சட்டை என்கிட்ட 5 வருஷம் இருக்கு. ஒவ்வொரு தடவை இந்த சட்டையை போடும்போது என்னாலே ஒரு பொருளை வருஷ கணக்கில் வச்சு காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கையை கத்து கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸ்வீட் பாக்ஸ் தன்னோட வேலை முடிஞ்சோன்னு குப்பைக்கு போகாம சீரக டப்பா பொட்டுக்கல டப்பான இந்த பாக்ஸும், வீட்டுல எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு இந்த பொம்மையும், என்னதான் புயலே அடிச்சாலும் இனிமையா சவுண்ட் கொடுக்குற இந்த ஹேங்கரும் நிறைய விஷயங்களை டெய்லி கத்து கொடுத்துட்டு தான் இருக்கு. இவ்வளோ ஏன் கழுத்துல போட்டிருக்கேன் நான் ஒரு செயின், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சவங்களுக்காக வாங்கி கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி கொடுக்க முடியல. வாங்குற அந்த சைட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பண்றது? லெட் தம் கோ, அக்செப்ட் அண்ட் லெட் தம் கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த செயின் டெய்லி எனக்கு கத்து கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் டெய்லி ஒரு விஷயத்த கத்து கொடுக்குதுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே. டாடா, பை பாய்.